தான் பண்ணிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக பாஷிகாருடைய அன்பின் வாழ்க்கையில் முதல்ல சொன்னது ஸ்ரீபாஷ்யம் வாசித்து பிரவர்த்திப்பித்தல். அதற்கு சக்தி இல்லையானால் அருளிச்செயல் கேட்டு பிரவர்த்திப்பித்தல். அதற்கும் சக்தி இல்லையானால் நிமிதேசத்தில் போய் எம்பெருமார்களுக்கு அமுதபடி சாத்தபடி முதலான தொண்டுகள் செய்தல். அதற்கும் சக்தி இல்லையானால் துவை அர்த்தான சந்தானம் பண்ணுதல். அதற்கும் சக்தி இல்லையானால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இவன் நம்முடையவன் என்று அபிமானித்திருக்கும்படியாக அவனை ஒதுக்கி வர்த்தித்தல். இது டிசெண்டிங் ஆர்டரா அசெண்டிங் ஆர்டரா இன்னும் பெரிய டிஸ்பியூட் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா கடைசி ரொம்ப கஷ்டமா இருக்கும் போகிறது ஃபர்ஸ்ட் விட அப்படின்னு நிறைய பேர் சொல்றான். ஸோ அதனால யார் யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்காக இந்த கிரந்த சதுர்த்திய காலக்ஷேபம் சம்சாரிச்சுட்டு இருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துருந்தோம். இப்போ பாஷிகாருடைய 1000வது வருஷம் 2017 வருது. ஸோ இந்த இன்டர்நெட் காலக்ஷேபத்தில் முக்கியமாக வேதாந்த தீபத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கணும். ஒரு 1000 பேர் வேதாந்த தீபம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சொல்கிற அளவுக்கு அவரை தயார் பண்ணணுன்றது தான் மெயின் அப்ஜெக்டிவ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உலகத்தில் ஒரு 60 பேருக்கு மேலே அதில் இன்ட்ரெஸ்ட் காணிக்க மாட்டேங்கிறான். மயிலாப்பூரில் துணைநீர்கள் 40 வைதிகாலே மதியத்துக்கு வாங்கினா அதை தவசம் மட்டும் வந்ததுக்கப்புறம் சென்னை வெஸ்டர்ன் முன்னாடி இங்கே வந்து காலக்ஷேபம் இங்கே எடுத்துக்கிறாங்க. 6 இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து முன்ன வர மாட்டேங்கிறான். சரி, இனிமேல் இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அப்ரோச் பண்ணிட்டு போன மாதிரி வேலைக்கு ஆகாது. சின்ன விஷயமா எளிமையாக குழந்தைகள் எடுத்துட்டு போவோம் இந்த விஷயத்தை அப்படின்னு அபிப்பிராயம் பண்ணும். குழந்தைகள் எடுத்துட்டு போனோம்னா தத்துவார்த்தங்கள்லாம் சொன்னால் அதுங்களுக்கு புரியாது, இன்ட்ரெஸ்ட்டும் வராது. முதல்ல சொல்ல வேண்டியது பாஷிகாரர் யார், அவர் வாழ்ந்து காட்டினது நமக்கு சொன்ன உபதேசம் என்ன. வெறும் உபதேசமா இல்லாத எப்படி தன்னுடைய அனுஷ்டானத்தை வெளிப்படுத்தி காட்டினார். ஒரு சின்ன விஷயம், ஸ்ரீரங்கத்தில் பசங்களாம் என்ன பண்ணிட்டு எல்லாம் கோவில் பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தா. கோவில் பக்கத்தில் இருக்க குழந்தைகள் என்ன விளையாட்டு விளையாடியும் பெருமாள் விளையாட்டு தான் விளையாடும். அது என்ன பண்ணிட்டு கடைச்சத்திர வீதியில் ஒரு மண்ணில் ஒரு பெரிய கோவில் மாதிரி பிரகாரம் மாதிரி ஒரு மண் ஒரு கோடு போட்டுது. என்ன கோவில் அப்படின்ட்டு. அப்புறம் நடுவில் ஒரு கல்லை வச்சுது. இதுதான் நேரத்தை வச்சுது. அப்புறம் கை நிறைய மண்ணை வச்சுது. குண்டை பண்ணி வச்சுது. குண்டை வச்சுட்டு இதுதான் பொங்கல் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாங்க, திருப்பாவை சொல்றா அப்படின்னு சொன்னோம். திருப்பாவை சொல்லிட்டு திருப்பாவை சாத்துமர சின்னச்சிறுகாலை சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், பிரசாதம் முதல்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரசாதம் யார் நினைக்கிறது, கையெழுத்தி. அதாவது அவர்தான் ராமானுஜன் தான் முதல் பிரசாதம் தரணும். ஸோ ராமானுஜன் ஒரு வழி நான் குச்சி எடுத்துக்கிட்டு வந்து நான் தான் ராமானுஜன் இன்னும் வந்து நின்றான். அந்த சமயத்தில் ராமானுஜரை பிடிச்சி கேட்டுருந்தேன். உடனே இந்த குழந்தைகள் பிடிச்சி ராமானுஜன் நேரம் விட்டார். அப்போ பொங்கல் அவர்கிட்டே கொடுத்துன்னு சொல்லிட்டு அந்த மண் எடுத்துட்டு அவருடைய பிச்சை பாத்திரத்தில் அவர் கையில் கொண்டு போட்டு கூடி இருந்தவெல்லாம் அப்படியே அதுக்கு போயிட்டான். இப்போ என்ன காரியம் பண்ணீங்க, மண்ணு தூக்கி சாதத்தில் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழந்தைகள் கோபிச்சுக்குவான். பாஷிகார் கோபிச்சுக்காது, கோபிச்சுக்கூடாது. இந்த இடத்துல இந்த குழந்தைகள்லாம் வந்து இங்கே எம்பெருமான் என்ன எழுதுனா என்ன எம்பெருமான் சொன்னான். அந்த இடத்துல எம்பெருமான் ஆளாளன் ஆகிறார். ஏன்னா தமது வந்தது உருவம் அவ்வுருவம் அடியார்கள் ஒரு உருவத்தை இதுதான் உகந்து இதுதான் ஒரு குருன்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க. அந்த இடத்துல பெருமாள் சாத்தியம் அந்த ஆழ்வாருடைய வார்த்தைகளை நம்ம கொஞ்சமாக நடத்திக்க வேணாமா, இங்கே நீங்கள் சார் அப்படின்னு சொல்லி வார்த்தையோட நடைமுறையே செய்தி காட்டுறதுனால தான் பாஷிகாருக்கு எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லாத ஒரு தனி பெருமம். 15 வருஷ காலம் திருநாகரத்தில் எழுந்த சோழ உத்தரவுத்தினார். கடைசியில் சோழன் மாற்றி மகத்திற்கப்புறம் பாஷிகார் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு வர அவர் வந்து அனுஷ்டானம் படிக்கிறது கூட ஸ்ரீரங்கத்தில் அந்த நாளில் அத்தனை பேர் ஓடி வந்து பாட்டினாங்க சேவைக்கு வந்துட்டாங்க. ஒரு சோழன் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ராஜா அன்பதில் பயம் கிடையாது. பாஷிகார் தான் நமக்கு முக்கியம். அப்புறம் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு அளவில் அத்தனை பேர் அன்பாக கட்டி வச்சிருந்தார். அப்பேற்பட்ட ஒரு மகாச்சாரியனுடைய வாழ்க்கை வரலாறு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். ஒருத்தருக்கு இல்லை, ஒரு புத்தகம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ கீதன் பார்த்தோம்னா சின்மியா மிஷன் ஒன்று இருக்கு. இந்த சின்மியா மிஷன் ஏறக்குறைய மெட்ராஸில் மட்டும் 3 லட்சம் பேருக்கு கீதை சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துல? 6 வருஷத்துல. ஏன்னா சின்மியா மிஷன் இருக்கா
ஏற்பாடு இருக்கக்கூடிய விஷயம் இதுக்கு நிறைய பேர் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். சுவாமி கேள்வி வராது கண்டு கொடுத்துன்னு சொல்கிறோம். பெரிய வியாசகர் வேலுமணி கிருஷ்ணன் கண்டுபிடியா சுவாமி தான் உபன்யாசகர் சினிமா சாதிப்பர் இப்பேற்பட்ட மந்தமதிகளும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவ்வளோ எளிமையாக சாதிப்பார். சுவாமி ஒரு 30 வருஷமாக பழக்கம் சுவாமி இந்த விஷயங்களை கேட்டோம்னா அர்த்தமாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப இருக்கும். திருமண நேரம் வந்தவை ஒரு பெரிய சந்தோஷம். அருமையான உபன்யாசகர் இன்னைக்கு கலாவதி சுவாமி அப்புறம் காலட்சேபம் பிராய்வேட் அந்த சுவாமி யாருக்காக சுவாமி மேற்கொண்டு மேற்கொண்டு டெலிவரி பண்ணோம். சுவாமியை பௌர்ணச்சார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அவனுடைய கொள்கைகளை அவர் நடந்து காட்டின முறையை எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக செய்யவும் புத்தகம் அச்சிடுவாரும்